Daily. Taste the Daily. நெல்லை வடக்கன்குளம் அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தங்க நகையையும் பறித்துச் சென்ற கொடூர நபர் சிக்கினார். பெருங்காளியபுரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த லட்சுமணன் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வன்கொடுமையும் செய்ததுடன் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துவிட்டு தப்பியோடினார். பின்னர் அவர் பிடிபட்ட நிலையில் தப்ப முயன்றபோது கீழே விழுந்து அவரது கால் எலும்பு முறிந்துள்ளது. பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு வழங்க திறனில்லாத தீய சக்தி ஸ்டாலின் அரசு குற்றவாளிகளை பிடிக்க முயலும் போது காலெலும்பு முறிந்தது என கபட நாடகம் ஆடி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே இளைஞர் ஒருவர் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 32 வயதான பெண் ஒருவர் தனது கணவனுக்காக வீட்டை திறந்து வைத்துவிட்டு தூங்கிய நிலையில் அதனை 22 வயது இளைஞர் நோட்டமிட்டு அத்துமீறி உள்ளே புகுந்துள்ளார். இதை கண்டு அப்பெண் கூச்சலிட்ட போது அவரது வாயை பொத்தி மிரட்டி அவரை வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் தனுஷ் சிக்கியுள்ளார். நிர்வாக திறனில்லாத ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களால் வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மகளுக்கு பாலியல் தொல்லையளித்த தந்தை போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். சிறுமியின் தாயளித்த புகாரின் பேரில் 9ஆம் வகுப்பு பயிலும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூர தந்தை சிக்கினார். இந்த நிலையில் அதிகரித்து வரும் சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை அம்பலப்படுத்தி உள்ளது.